முடிச்சிடுறேன். டைம் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நான் பிரசாந்தி நிலையம் டீச்சராக இருக்கச்ச ஒரு நாள் பஜனை நடக்கிறது. நாங்கள்லாம் பஜனில் உட்காந்துருக்கோம். சுவாமி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கா. சடனாக வெரண்டாவில் டாக்டர் அல்ரேஜான்ட்டு அவர் தான் அங்கே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சூப்பரிண்டென்ட்டாக இருந்தார். அவர் ஜஸ்லோக் ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணுவார். அவர் அங்கே இருந்தார். அவர் வந்து உட்காந்த உடனே சுவாமி எழுந்து போய் அவர்கிட்ட ஏதோ பேசினார். நாங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தோம். அவர் சுவாமி என்னமோ சொன்னார். சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து உட்காந்தார். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சுவாமி எழுந்து வெளியில் போனார். வெளியில் போயிட்டு அங்கே ஒரு பையனோட அப்பா அம்மா அங்கே தங்கியிருந்தா ஈஸ்ட் பிரசாந்தியில். சுவாமி நேராக போயிருக்கார். அந்த பையனோட அம்மா வந்து ஷீ இஸ் ஆன் த டெத் பெட். அந்த பையன் வந்து பாருங்க எவ்வளோ பக்தி. அவன் வந்து அம்மா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் பஜன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பஜனுக்கு வந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவன் உட்காந்துருக்கான். சுவாமி அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல நேராக அங்கே போனார். இங்கே பார்த்தாக்க இப்போ டாக்டர்லாம் சொல்கிறா சுவாமி எனி மினிட் அப்படின்னு. சுவாமியும் திரும்பி வர போகிறார். அப்போது இந்த பையன் வந்து இந்த பாட்டு பாடினான். சாயி பிதா ஒரு மாதா சாயி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். சுவாமிக்கு என்ன பட்டதோ தெரில. டக்குன்னு திரும்பினார். உள்ளே போனார். ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. உள்ளே போனால் தண்ணி கொண்டு வந்தா. டாக்டர் எல்லாம் நினச்சா எவ்வளோ லக்கி இந்த லேடி. கடைசி நிமிஷத்தில் கங்கா ஜலம் சுவாமி கொடுக்கறது எவ்வளோ அப்படின்னா சுவாமி வாய்க்குள்ளே ஊற்றிட்டு சுவாமி வந்துட்டார். அந்த லேடி ஷி காட் அப். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா நாங்கள் பஜனில் இருக்கோம். பஜன் ஆன உடனே இந்த பையன் ஒன்றும் இல்லையா அம்மா டெத் பெட்டில் இருக்கா அப்படின்னு வந்தாக்க வீடு எல்லாம் திறந்து போட்டுருக்க. யாரும் இல்லை. யார்கிட்டயோ கேட்குறான். அம்மா எங்கே மை மதர் மேலே போயிட்டான்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன சொல்கிற வரானாக்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அப்போ மேலே இருந்துட்டு மலை மேலே அங்கே போயிருக்கான்ட்டு. இவன் அங்கே போய் பார்த்தா அம்மா பெட் மேலே உட்காந்துட்டு நல்லா சிரிச்சுட்டு இருக்கா. அம்மா என்னம்மா எப்படி ஆச்சுனாக்க அப்பா சொல்கிறார் சுவாமி வந்தாருப்பா. வந்துட்டு என்னமோ தெரியல வெளியில் போயிட்டார். அம்மா ஒரு வாட்டி அப்படி பார்த்துட்டு வெளியில் போயிட்டார். போனவர் திருப்பி வந்தார். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்தார். திரும்பி வந்து தண்ணி கேட்டார். தண்ணி கொடுத்தோம். அம்மா வாயில் ஊட்டினார். சுவாமி போயிட்டார். அம்மா எழுந்து உட்காந்தா. இந்த டாக்டர்லாம் இல்லைன்னா நம்ம செக் பண்ணலான்னு சரி ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்திருக்கா. அம்மா பர்ஃபெக்ட்லி ஓகே. ஷி லிவ்ட் ஃபார் 25-30 years ஆஃப்டர் தட். ஓகே. சுவாமியே சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா மீன்ஸ் சுவாமி மனசு கரகணும்னாக்க எப்படி பக்தி எப்படி இருக்கணும். சுவாமி சொன்னார் அந்த அம்மாவோட டைம் வந்துடுது. ஸோ இவெண்ட் பார்த்தேன். நான் டைம் ஆகிடுது. டாக்டர்ஸ் எல்லாம் சரியாக வாட்டவர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பண்ணியிருக்கா. நான் திரும்பினேன். இந்த பையன் இந்த பாட்டை பாடினா இல்லையா என் மனசு அப்படியே கரகிருக்கு. சுவாமி சொன்னார் இந்த குழந்தையோட அம்மா வந்து ஷீ இஸ் ஆன் த டெத் பெட். அந்த டைமில் சுவாமி நீங்கள் தான் என் அப்பா அம்மான்ட்டு இந்த பையன் பாடுறான் அப்படின்னு உள்ளே போனேன். தண்ணி கேட்டேன். தண்ணியை வாயில் ஊட்டினேன். தண்ணினா என்ன லைஃப். அதான் சுவாமி சொன்னார் யாருக்காவது மூச்சாய் கீழே விழுந்தானாக்க அவளுக்கு என்ன பண்ணுவோம் தண்ணி கொண்டு வந்து கொடுப்போம் இல்லையா. சுவாமி சொன்னார் அந்த மாதிரி நான் போய் அவளுக்கு உயிர் கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ டைம் ஆகிடுது. அதனால இந்த பஜன்